Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs. Near Porur Kattupakam. Audi offer registration free. இந்த பட்ஜெட்ல நம்ம போரூர்ல சான்ஸே இல்ல. முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மைத்ரேயன் மாதிரியான பல கட்சி தாவும் இந்த பல மரங்களை தாவுகின்ற குரங்குகளை போல இவர்களெல்லாம் பல கட்சிகளை தாவுகின்ற மனிதர்கள். அதிமுகவில் இருந்தபோது கூட உங்களை அம்மா ஒரு எம்பி ஆக்கி அழகு பார்த்தார். சரிங்களா? நீங்கள் அங்கே போயிருக்கீங்க, உங்களுக்கு கவுன்சிலர் சீட்டாக தருவாங்களான்னு பார்ப்போம். அவரோட வளர்ச்சி இருக்கட்டும் மேடம். ஏடிஎம்கே பின்னடைவு தானே. அதிமுகலேருந்து அங்கே போனாலே ஒரு வெயிட்டு சார் அவங்களுக்கு. செந்தில் பாலாஜிக்கு பாருங்கள், 1க்கு 2 துறை, அந்த 2 துறையுமே ஹெவியாக வசூல் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு துறையை ஏன் கொடுக்குறீங்க? ஸ்டாலினோட ஆட்சியில் ஸ்டாலின் அவர்கள் செய்த மிகப்பெரிய திட்டம், கொண்டு வந்த மிகப்பெரிய சட்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டாலினுக்கே இன்றைக்கி ஒரு பாயிண்ட் கூட இல்லை சார். திரும்ப இந்த 3000 ரூபாய்களை சொல்வது மட்டும்தான் அவர் செய்த சாதனைகளாக இருக்கிறதே ஒழிய, கேட்டால் எங்கள்கிட்ட காசு இல்லை, ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இன்றைக்கி இந்த தூய்மை பணியாளர்களுக்கு சொல்லியிருக்காங்களே 6 ஸ்கீம். காலை உணவு அமல்படுத்தப்படும். அப்புறம் நோய்கள் வந்தால் பார்க்கறதுக்கு சிகிச்சைக்கு காசு கொடுக்கப்படும். படும் தான் இந்த 8 மாதம். 8 மாதத்தில் கடைசி 2 மாதம் காபந்து அரசு. 6 மாதத்தில் நீங்கள் என்ன 4 வருஷம் ஒன்றும் செஞ்சு கழிக்க முடியாதவர் கடைசி 6 மாதங்களில் எல்லாத்தையும் கிழிச்சிருவார. காசு வாங்கிட்டு கடைசியில் வன்னியர்களுக்கு 10.5% கூட சட்டமன்றத்தில் கடைசி டைமில் தான் மேடம் நீங்களும் சொன்னீங்க. அது எப்படி மேடம்? அது இது ஒப்பிட்டு சார், அதாவது இது அதிமுகவுக்கு துரோகிகள் யார், நம்பிக்கைக்குரியவர்கள் யார் என்று கண்டுணரக்கூடிய ஒரு காலம். சரிங்களா? அப்போ இன்றைக்கி போகிறவங்க எல்லாரும், நீங்கள் போகிறதுங்கிறது உங்களோட இஷ்டம், ஆனால் போயிட்டு நீ அங்கே என்ன ரியாக்ட் பண்ணுறீங்க? ஓட்டு அப்படிங்கிறது, அந்த ஓட்டு திருட்டு தேர்தல் ஆணையம் செய்திருக்கின்ற இந்த மிகப்பெரிய தில்லுமுல்லை கேள்வி கேட்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோடைய தலையாய கடமை. இந்த ஓட்டு இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாரும் இங்கே கௌரவமாக இருக்கோம், அதையும் தெரிஞ்சுக்கணும். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் தேவராஜன். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவை சேர்ந்த திருமதி நாச்சியால் சுகந்தி அவர்கள். வாருங்கள், அவரிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள் கட்சியோட முன்னாள் எம்பி மைத்ரேயன் திமுகவில் இணைஞ்சிருக்காரு. இணைஞ்சது கூட பரவாயில்ல, அவர் பேசினதெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. உயர பருந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது. அதுக்கான அர்த்தம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கட்சி எப்படி பார்க்குது? முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மைத்ரேயன் மாதிரியான பல கட்சி தாவும் இந்த பல மரங்களை தாவுகின்ற குரங்குகளை போல இவர்களெல்லாம் பல கட்சிகளை தாவுகின்ற மனிதர்கள். இவங்க மேலே பெரிய மதிப்பு எனக்கு மட்டும் கிடையாது, அதிமுக கட்சியில் மட்டும் கிடையாது, பொதுமக்கள்கிட்டயே இவங்கள்ட்ட எல்லாம் பெரிய மதிப்பு கிடையாது. அப்போ போன 2 வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபிக்கு போனார்ல, அப்போவே நீங்கள் கட்சியில் சேர்க்காம இருந்துருக்கலாமே மேடம். மீண்டும் சார், அதாவது என்னென்னா, இந்த மாதிரி பாவிகளை மன்னிப்பது தான் சில நேரம் அதிமுக செய்கின்ற தவறாக கூட இருக்குது. சரிங்களா? சரி, நீங்கள் இப்போ திமுக கூட போயிட்டீங்க, ஊர்க்குருவி அந்த குருவி இந்த குருவின்னு ஏதோ 2 பழமொழியை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிட்டீங்க. இதனால் நீங்கள் அந்த திமுகவில் அடையக்கூடிய உயரம் என்னவாக இருக்க போகுது? நீங்கள் இங்கே இருந்தபோது, அதிமுகவில் இருந்தபோது கூட உங்களை அம்மா ஒரு எம்பி ஆக்கி அழகு பார்த்தார். சரிங்களா? நீங்கள் அங்கே போயிருக்கீங்க, உங்களுக்கு கவுன்சிலர் சீட்டாக தருவாங்களான்னு பார்ப்போம். அவரோட வளர்ச்சி இருக்கட்டும் மேடம். ஏடிஎம்கே பின்னடைவு தானே. இல்லை நான் அவரை பற்றி மட்டும் சொல்லலை மேடம், அன்வர் ராஜாவை சேர்த்து தான் சொல்கிறேன். இல்லை, அன்வர் ராஜா, மைத்ரேயன் இவங்களையெல்லாம் நம்பி அதிமுக இல்லை. அதை மொத்தம் புரிச்சுக்கோங்க. அதிமுக என்கின்ற கட்சி எப்போதும் தொண்டர்களை நம்பி இருக்கின்ற கட்சி. இந்த மாதிரி சுயநலமிகள் இன்றைக்கி இங்கே இருப்பாங்க, நாளைக்கு அங்கே போவாங்க, அடுத்த நாள் அங்கே போவாங்க. இவங்களை நம்பி ஏதாவது ஒரு தொண்டர் இருக்காரா? இப்போ அன்வர்ராஜா சார் போனாலும் சரி, மைத்ரேயன் போனாலும் சரி, அவங்கள நம்பி அவங்க பின்னாடி இருந்த ஒரு தொண்டர் படை அப்படியே போச்சு இங்கே டொபக்கடின்னு நாங்கள்லாம் கவலையில் உட்காந்துட்டோமா? இவர்கள் எந்த ஒரு தொண்டர் படையும் இல்லாத தலைவர்கள் என்கிற கேட்டகரிக்குள்ளேயே வராத ஒரு சுயநலமிகள். இந்த சுயநலமிகள் எங்கே இருந்தா என்ன? அப்புறம் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். என்னென்னா, திமுகவால் எப்பயுமே தலைவர்களை உருவாக்க முடியாது. இன்றைக்கி திமுகக்குள்ளே பெரிய அளவில் கோல வச்சிட்டு இருக்கிற எல்லாருமே அதிமுக பிச்சை போட்ட ஆட்கள், போன ஆட்கள். அதிமுக போன ஆட்கள். அப்போ என்னன்னா 75 வருஷம் இயக்கம் திமுக அதிமுக வந்திருக்காங்க. இல்லை அப்படி வந்தவங்களை நாங்கள் உடனே அமைச்சராக்கிறது, அவங்களுக்கு அட் அ டைமில் 2 டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து நல்லா வசூல் பண்ணிப்பா அப்படின்னு எங்கேயா சொல்லி வச்சுருக்காப்பா. நீங்கள் இங்கேருந்து இங்கே வந்தீங்க, அதனால் உங்களுக்கு இந்த பக்கம் மதுவிலக்கு துறை 10 ரூபா பாலாஜின்னு பேர் வச்சுக்கோ, டெய்லியும் 10 ரூபா ஒரு பாட்டில் கலெக்ட் பண்ணு, இப்படிலாம் சொல்லி வச்சுருக்கா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுதுன்னா, திமுக என்ன பண்ணுதுன்னா, அதிமுகலேருந்து அங்கே போனாலே ஒரு வெயிட்டு சார் அவங்களுக்கு.
சரியா? செந்தில் பாலாஜிக்கு பாருங்கள் 1க்கு 2 துறை, அந்த 2 துறையுமே ஹெவியாக வசூல் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு துறையை ஏன் கொடுக்குறீங்க? அப்போ என்னன்னா திமுகவால் கருணாநிதியால் தன்னுடைய 50 ஆண்டு கால தலைமையில் ஒரு நல்ல வேலை பார்க்கின்ற ஆட்களை உருவாக்க முடியல, இது இப்படி கூட உருவாக்க எடுத்துக்கலாமே தெரியல. மேடம். ஏன்னா இங்க தலைமை சரியா இல்ல, இங்க தலைமை நல்லா இருக்கு, நம்ம இங்க போனா வளர்ச்சி அடையலான்றது கூட இப்படி கூட எடுத்துக்கலாம்ல. சார் அது தலைமை நல்லா இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதான் சொல்கிறேன்ல, தலைமை நல்லா இருக்குதுன்னா உங்களுக்கெல்லாம் என்னன்னா அப்பா இவ்வளோ தூரம் வசூலிச்சுக்கப்பா, வசூல் பண்ண காசில் 50% நம்ம வீட்டுக்கு ஸ்வீட் பாக்ஸாக மாற்றி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்கிறது தான் நீங்கள் தலைமைத்துவம். அப்படின்னா ஜனநாயகத்தை, இந்த அரசியல் முறையை நாம் இதை விட கேவலப்படுத்த முடியுமா? இதை வீடமாக இதுக்கு மேலே ஒரு கருப்பு பெயிண்ட் அடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ திமுக மந்திரி சபை மந்திரிங்க மேல நிறைய ஊழல் தான் இருக்கு அப்படின்றது தான் நீங்க சொல்றதை நான் எடுத்துக்கிறேன். சார் அந்த செந்தில் பாலாஜி வழக்கில் நீதிமன்றம் செந்தில் பாலாஜியை ரொம்ப கொச்சையாக சொல்கிறதுனா செருப்பை கழட்டி அடிக்கல சார், அவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க நீதிபதிகள். அவர் அதிமுக தான் மேடம் மந்திரியா இருந்தார். இல்லை நீங்கள் இன்னைக்கு இந்த 10 ரூபா பாலாஜி கேஸ் எல்லாம் அவ்வளோ அதாவது என்னன்னா அதிமுகவில் இருந்தபோது இதே ஸ்டாலின் தான் வந்து செந்தில் பாலாஜியை வந்து ஏக வசனத்தை திட்டினார் கரூரில், ஒருமையில் அமையவான்லாம் கூட பேசினார். சரிங்களா? இன்னைக்கு நீங்கள் கூப்பிட்டு வச்சு நீங்கள் அப்போது அங்கே எதிர்கட்சியில் இருக்கும்போது அவர் கெட்டவராக இருந்தார்ல, திமுகவுக்கு வரும்போது நல்லவராகிறீங்கன்னா அப்போ அந்த கெட்டவர் நல்லவர், கெட்டவர்லேருந்து அப்படியே டிரான்சிட் ஆகி இந்த நல்லவர்னு வராருல்ல, இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் எத்தனை கோடிகளை பரிமாறி இந்த நல்லவர் பட்டத்தை கொடுக்குறீங்க? அப்போ இங்கேருந்து அங்கே போகும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு கோடிகளை கொடுத்தா நீங்கள் நல்லவர்னு சொல்லுவீங்கன்னா அப்போ காசுக்காகத்தான் நீங்கள் ஒருத்தனை நல்லவன் கெட்டவன் திறமையானவன் திறமை இல்லாதவன் ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லாமல் 2 துறையை கையில் கொடுத்து நீங்கள் வேலை பாருங்கள், உங்களுக்கு பெரிய டிபார்ட்மெண்ட் ஏவா வேலு மாதிரியான ஒரு நபருக்கெல்லாம் ஏன் அவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட் கொடுக்குறீங்க? நீங்கள் இன்றைக்கி இந்து சமையல் அரைத்துறையாக இருக்கிற சேகர் பாபு எங்கேருந்து வந்தார்? ஏடிஎம்கேலேருந்து போனவங்க எல்லாரும் ஏடிஎம்கே நல்லா ட்ரைனிங் பண்ணி அனுப்புது, களத்தில் எப்படி திறமையாக வேலை பார்ப்பதுன்னு எல்லாத்துக்கும் ட்ரைனிங் பண்ணி கொடுத்து அனுப்புது. நீங்கள் அங்கே போனால் நல்லா வேலை பார்க்குறீங்க. அப்போ அந்த இடையில மாறுகின்ற கரன்சிகள் தான் உங்களுக்கு மேட்டர் இல்லையா? அதுக்கு உடனே நீங்கள் வந்து தலைமை தத்துவம்லாம் சொல்லிட்டு எதையாவது ஒரு பெயிண்ட் அடிக்காதீங்க. எதிர்கட்சி தலைவர் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் நல்ல எல்லா இடத்துலையும் போயிட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். அதே பக்கம் திமுக சைடில் வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஓரணியில் தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து தான் ஒரு சைடு இந்த சைடு அணி திரள்றாங்களோன்ற மாதிரி ஒரு பேச்சு எட்டிப்படுதே மேடம். எல்லாருமே இங்கேருந்து தான் போகிறாங்க, ஆனால் ஒருத்தரும் இங்கேருந்து போகிற மாதிரி தெரில. சார் இது வந்து எப்பயுமே என்ன அப்படின்னீங்கன்னா இது எந்த கட்சியிலேருந்து, இது அதிமுகவுக்கு மட்டும் சொல்லி எந்த கட்சியிலேருந்துமே இந்த எலெக்ஷன் நேரத்தில் ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குதிரை ஜெயிச்சிருமோ, அப்போ இந்த குதிரை மேலே நீங்கள் பணத்தை கட்டலாமோ அப்படிங்கிறது என்னது? ஒரு சூதாட்டம். சரிங்களா? அப்போ இந்த தேர்தல் அமைப்பு முறையை நீங்கள் ஒரு சூதாட்டமாக நீங்கள் கருதுனீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து இந்த அரசியலுங்கிற ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டத்துக்குள்ளே விளையாடுறதற்கான ஆளே கிடையாது. நீங்கள் அதை தான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் யார்? நீங்கள் ஒரு சூதாட்டக்காரன். சூதாட்டத்தில் விளையாடுறவன் என்ன பண்ணுவான்? இந்த குதிரையில் மேலே 10 ரூபா கட்டலாமா, அது ஜெயிச்சிடும், அது மேலே 5 ரூபா கட்டணும்னு இப்படி கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறவர்கள் மக்களோட அரசியல் செய்யறதுக்கு வரக்கூடாது சார். அதுதான். அப்போ அது நீங்கள் வந்து இப்போ திமுக வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் போகிறீங்க. 26 திமுக உட்காராது, ஆட்சியில் மிக நிச்சயமாக உட்காராது. அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ நீங்கள் திமுக தலைமையிட்ட கொடுத்த அந்த எத்தனையோ கோடிகளை போய் கொடுத்துட்டு தான் போய் சேர்றீங்க. அப்போ அது அத்தனையுமே வேஸ்ட்டு தானே? அப்போது நீங்கள் அரசியலை சூதாட்டமாக நினைக்கிறீர்கள். அது யாராக அதிமுக அதை கருதவே இல்லை, சூதாட்டமாக கருதவே இல்லை. அதை மிக நிச்சயமாக இன்னைக்கு தமிழ்நாடு இத்தனை தூரம் வளர்ந்துருக்கிறது அப்படின்னா அது அத்தனைக்கும் காரணம் அதிமுக காலத்தில் எடுக்கப்பட்ட ஒவ்வொரு டெவலப்மெண்ட் ஸ்கீமும் கொண்டு வரப்பட்ட சட்டத்திட்டங்களும் மட்டுமே தான் காரணமே ஒழிய அதை வந்து திமுக அறுவடை பண்ணுமே ஒழிய திமுகவில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் ஸ்கீம் இப்போ இந்த குறிப்பாக இந்த 4.5 ஆண்டு ஸ்டாலினோட ஆட்சியில் ஸ்டாலின் அவர்கள் செய்த மிகப்பெரிய திட்டம், கொண்டு வந்த மிகப்பெரிய சட்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டாலினுக்கே இன்றைக்கி ஒரு பாயிண்ட் கூட இல்லை சார். திரும்ப இந்த 3000 ரூபாய்களை சொல்வது மட்டும்தான் அவர் செய்த சாதனைகளாக இருக்கிறதே ஒழிய கேட்டால் எங்கள்கிட்ட காசு இல்லை, ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இன்றைக்கி இந்த தூய்மை பணியாளர்களுக்கு சொல்லியிருக்காங்களே 6 ஸ்கீமு. காலை உணவும் அமல்படுத்தப்படும். அப்புறம் வந்து நோய்கள் வந்தால் பார்க்கறதுக்கு சிகிச்சைக்கு காசு கொடுக்கப்படும். படும் தான் இந்த 8 மாதம். 8 மாதத்தில் கடைசி 2 மாதம் காபந்து அரசு 6 மாதம். 6 மாதத்தில் நீங்கள் என்ன 4 வருஷம் ஒன்றும் செஞ்சு கழிக்க முடியாதவர் கடைசி 6 மாதங்களில் எல்லாத்தையும் கிழிச்சிருவாரா? வாய்ப்பே இல்லை. உங்கள்கிட்ட கேட்டால் எங்கள்கிட்ட காசு இல்லைங்கிறீங்க. கிட்டத்தட்ட
3-8 லட்சம் கோடி காசு அதிமுக வாங்கிட்டு ஆட்சி போயிருக்கீங்க. கடைசியில வன்னியர்களுக்கு 10.5% கூட சட்டமன்றத்துல கடைசி டைம்ல தானே மேடம் நீங்களும் சொன்னீங்க. அது எப்படி மேடம்? அது இது அது ஒப்பிட்டு அந்த கடைசி நிமிஷத்துல சொன்னது அப்படின்னா, ஐயோ ரொம்ப அழகா கேள்வி கேட்குறீங்க சார், வெரி குட். ஆனா அந்த 4 அவர்களுக்கு கொடுத்த அந்த 10.5%, அந்த 5%, 10.5% வந்து கடைசி காலகட்டத்தில் தேர்தலை ஒட்டி அவர்கள் அந்த கோரிக்கையை பெரிதாக எழுப்பினார்கள். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ நடந்த போராட்டங்கள் ஞாபகம் இருக்கா? அப்போ ஐயா கொடுத்த அறிக்கைகள் எல்லாம் திரும்ப எடுத்து படித்து பாருங்கள், சரிங்களா? அப்போது அந்த நெசசிட்டியை கருதி அன்னைக்கு வந்து அந்த மக்களுடைய விஷயங்களை கருதி அது கொண்டு வரப்பட்டது. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் போட்டு இன்றைக்கி வந்து சரி நீங்கள் அப்படி பார்த்தா இப்போ எலெக்ஷனுக்கு வந்து எலெக்ஷன் 6 மாதம் இருக்குல்ல, 8 மாதம் இருக்குது. இந்த 8 மாதம் எலெக்ஷனுக்குள்ளே இந்த தூய்மை பணியாளர்கள் எவ்வளோ கேட்குறாங்க சார்? வெறும் 6000. ஏன் உங்களால் அதை பண்ண முடியல? இப்போ அடுத்த உடனே போராட்டம் பண்ணுவாங்க பாருங்கள், ஜாக்டோ ஜியோ அரசு ஊழியர்கள் ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ ஜாக்டோ ஜியோவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? போய் அவங்க போராடிட்டு இருக்கும்போது நமது அரசாங்கம் அமைந்தால் பழைய ஓய்வு திட்டம் கொடுக்கப்படும் சொல்லிட்டு வந்தா ஸ்டாலின். இன்றைக்கி அவங்க அதுதான் சொல்கிறாங்க, எதிர்கட்சி தலைவராக நீ சும்மா சுற்றிட்டு இருந்த, உன்னை ஆளுங்கட்சியாக ஆக்கினதும் முதல்வராக ஆக்கினதும் இந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பு தான், இங்கே இருக்கின்ற அரசு ஊழியர்கள் தான். நீ அடுத்த தடவை எதிர்கட்சியாக அவனை உட்கார வைக்கிறதா எங்கள் வேலைன்ட்டாங்க. அப்போ இவர் எங்கெங்கெல்லாம் போய் சத்தியம் பண்ணிட்டு வந்தாரோ அந்த சத்தியத்தை எல்லாம் அவர் பாதுகாக்கலை. சொன்ன சத்தியத்துக்கு அதை அவர் செயல்படுத்தலைங்கிறது தான் இன்றைக்கி அவருக்கு இருக்கின்ற சிக்கல். அதனால் வந்து நீங்கள் வந்து என்னென்னா இதை செய்தீர்களா அதை செய்தீர்களா அப்படின்னு ஸ்டாலினை நோக்கி நீங்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு பத்திரிகையாளராவது ஸ்டாலின் கிட்ட, ஐயா இத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தீர்கள், அதில் 505 வாக்குறுதியெல்லாம் வந்து 5 வாக்குறுதியாவது நீங்கள் செயல்படுத்துறீங்களா? சார் இது மட்டும் பத்திரிகையாளர் கேளுனா இது மட்டும் எல்லா பத்திரிகையாளரும் அப்படின்னா சார் மக்கள் கேட்டுருவாங்க சார். மக்கள் கேட்குறாங்கன்னா அப்போ எதுக்கு 4வது ஜனநாயகத்தின் மிகப்பெரிய 4வது தூண்லாம் நீங்கள் எதுக்கு சார் இருக்கீங்க? ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கும் போது ஒரு மக்கள் கொடுக்குற தீர்ப்பை விட ஒரு பத்திரிகையாளர் கொடுத்துருக்க முடியுமா? மிக நிச்சயமாக கொடுக்க முடியும், மிக நிச்சயமாக கொடுக்க முடியும். இங்கே நிறையா உதாரணங்களை சொல்ல முடியும். பத்திரிகையாளர்கள் கேட்கின்ற கேள்விகள் இந்த அரசை உழுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்னென்னா எல்லாரும் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாருமே சபரீசன், முதல்வரின் மருமகன் சபரீசன் பெண் நிறுவனத்தின் அடிமைகளாகிவிட்டது காரணத்தால், அடிமைகள் என்பதை விடவும் ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களும் 1-2 பத்திரிகையாளர்கள் நேர்மையானவர்களை தவிர அது 1-2 தான் இருக்காங்க, டபுள் டிஜிட்டில் கூட இல்லை. மற்றவங்க எல்லாருமே வந்து சபரீசனோட கொத்தடிமைகள். பெண் நிறுவனத்தில் அந்த பேரோலில் சம்பளம் வாங்குகின்ற கொத்தடிமைகளாகிவிட்ட காரணத்தால் நீங்கள் ஸ்டாலின் அரசாங்கத்தை நோக்கி எந்த கேள்வியும் கேட்க மாட்டீங்க, ஆனால் முட்டு கொடுப்பீங்க. இப்போ இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயத்தையே நீங்கள் என்னவா இவர்கள் இப்படி கேட்டிருக்கக்கூடாது, 2 மண்டலம் மட்டும்தான் போராட்டம் பண்ணுது, மொத்த மண்டலம் அமைதியாகத்தானே இருக்கிறது, இது இந்த அப்புறம் என்னது இந்த பாஜகலேருந்து அந்த அம்மா வந்துச்சு இந்த அம்மா வந்துச்சு அது வந்துச்சு இது வந்துச்சு அதனால் இது பாஜக தூண்டிவிடும் போராட்டம் அப்படின்னு வாய்க்கு வந்ததையெல்லாம் வாந்தி எடுக்கிறாங்க இல்லையா அந்த உடன்பிறப்புகள். அப்போ உங்களுக்கு என்னென்னா பத்திரிகையாளர்கள்ங்கிற போர்வையில் அப்புறம் இந்த ஸ்டாலின் ஸ்பான்சர்டு மீடியா யூடியூப் சேனல் உட்காந்துருக்குது, அவங்க வந்து இந்த மாதிரி எதையாவது ஒன்று உளறிட்டு போவாங்க. அந்த மாதிரி இருக்கிறத தான் நீங்கள் வந்து ஊடகத்தோட வேலைன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இன்றைக்கி தமிழ்நாடு அடைகின்ற அத்தனை துயரங்களுக்கும் மூல காரணம். ப்ரெஸ் மீட்டில் வந்து அறிவாலயத்தில் வந்து மைத்ரேயன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுகவுக்கு டெல்லி தான் சுவிட்ச் போர்டாக இருக்குது, அவங்க என்ன கை காட்டுறாங்களோ அதை தான் வந்து ஒரு பொதுச் செயலாளர் வந்து அதை தான் பண்ணுறாரு, நடத்துகிறார், அதை தான் பேசுகிறாருன்றாங்க. அதுக்கு என்ன பதில் உங்கள்கிட்ட? மைத்ரேயனுக்கு அரசியலே தெரியல அப்படின்னு அர்த்தம். மைத்ரேயன் 3 வாட்டி எம்பி மேடம், உங்கள் கட்சியில் தான் சார் 3 வாட்டி எம்பியாக இருந்த போது அவர் வந்து அதே மத்திய அரசுகளோடு எப்படி ஒரு ரேப்போவில் இருந்தார். இன்றைக்கி அவர் இப்படியெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் எந்த தரப்புலையுமே வந்து ஒரு கடுகளவு கூட அவருக்கு மரியாதை கிடைக்கல அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் வந்து இங்கிட்ட வந்து சுவிட்ச் போர்டாக இருக்காங்க, அந்த போர்டாக இருக்காங்க, இந்த போர்டாக இருக்காங்கன்னு நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா? யாராக இருந்தாலுமே அது மைத்ரேயன் மாதிரியான அறிவு கட்டவர்கள் மட்டும் கிடையாது, யாராக இருந்தாலும் 3 வாட்டி எம்பியாக இருந்தால் மட்டும் ரொம்ப அறிவு இருக்குங்க சார். எந்த ஒரு தர்ம நியாயங்களுக்கும் கட்டுப்படாத ஒரு நபரை நீங்கள் எப்படி வந்து அவரை வந்து அறிவில்லாதன்னு சொல்கிறது தவறுன்னு சொல்கிறீங்க? அவருக்கு வந்து அங்கே வந்து போதுமான முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்கிறாரு ஒரு குற்றச்சாட்டு. அதே மாதிரி நேற்று ப்ரெஸ் மீட்டில் மூத்த எம்பி, மூத்த அதிமுக தலைவர், அதாவது தம்பிதுரை இருக்காரு, அவர் பேசிகிட்டு இருக்கப்பவே பொதுச் செயலர் என்ன பண்ணுறாருன்னா நீங்கள் இருங்க நான் பேசுகிறேன்றாரு. இது வந்து வெளிப்படையாகவே தெரியுது மேடம். சார் நீங்கள் வந்து ப்ரெஸ் வந்து என்னென்னா இன்ஸ்டிகேட் பண்ணுறீங்க. என்ன கேள்வி கேட்டீங்க? மைத்ரேயன் போயிட்டார், அன்வர் ராஜா போயிட்டார். உடனே அதுக்கு தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்னார், இதெல்லாம் எங்கள் உள்கட்சி ப்ராப்ளம்ப்பா, இதை இங்கே பேச வேண்டான்னு சொன்னார். இதை விட ஒரு தன்மையாக எப்படி பதில் சொல்ல முடியும்?
உங்களுக்கு வந்து என்ன மீடியாவுக்கு ஒரு நாள் பரபரப்புக்கு ஏதாவது வேணும்னா அந்த ஒரு நாள் பரபரப்புக்கு 1 நிமிஷம் பரபரப்புக்கு நியூஸ் கொடுக்குறதுக்கு தான் அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் இருக்காங்க. நீங்கள் அங்கே தான் மைக்க போய் கேட்டுட்டு இந்த மாதிரி இன்ஸ்டிகேட் பண்ணி ஒருத்தவங்களை தூண்டி விட்டு கேள்வி கேட்குற டெக்னிக்கெலாம் நீங்கள் அங்கே தான் பண்ணணும். அங்கே தான் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் 9 கேள்விக்கு நீளமாக பதில் கிடைக்கும். சரிங்களா? கூட்டணியில் இருக்கிறது சார், அவனா கூட்டணி என்பது வேறு. இது தேர்தல் கூட்டணி தானே ஒழிய நாங்கள் என்ன அவங்க கூடவே ட்ராவல் பண்ணுவோன்றதுக்காக இருக்குது. அதை புரிஞ்சுக்கோங்க, இது வெறும் தேர்தல் கூட்டணி தான். சரிங்களா? அப்புறம் 2வது, இப்போ மைத்ரேயன் பேசுகிறார் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா. உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அது உங்கள் பிரச்சனை. மைத்ரேயன் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்கின்ற சார், அது வந்து நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்கிறதுலாம் இருக்குது. இப்போ 4 தடவை நீங்களே இரிட்டேட்டிங்காக கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ண முடியும்? 2 விஷயம் பண்ண முடியும். மைக்கை கழட்டி வச்சுட்டு அமைதியாக போக முடியும். இல்லை நீங்கள் என்னை ரொம்ப தூண்டி என்னோட கோபத்தை அதிகப்படுத்துறீங்க, நம்மளை எட்டி அறைய முடியும். இது 2 தானே பண்ண முடியும். அப்போ இது எல்லாமே என்னது, நீங்கள் பண்ண ஆக்ஷனோட ரியாக்ஷன். அப்போ உங்களை மதிக்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரியாக்ஷன். நீங்க என்ன பண்ணீங்க? வாட் இஸ் யுவர் ஆக்ஷன்? அதாவது அவர் திமுக போற அளவுக்கு உள்ள என்ன நடந்துச்சு? அது என்ன நடந்துச்சுன்னு நீங்க மைத்ரேயன்ட்ட தான் கேட்கணும். மைத்ரேயன் மாதிரியான ஆட்கள்கிட்ட தான் நீங்க வந்து இது என்ன நடக்கணும். அப்போ மைத்ரேயனோட பிரச்சனை என்னது? அவரை மதிக்கலை. அது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை. தனிப்பட்ட பிரச்சனையை அவர் என்ன பண்றாரு? கட்சியோட பிரச்சனையை மாற்றுகிறாருன்னா அது எவ்வளோ மோசடி, எவ்வளோ ஒரு கேவலமான அணுகுமுறை. உன்னோட சொந்தன பிரச்சனையை ஒரு ஒட்டுமொத்த கட்சியோட பிரச்சனையாக மாற்றுவதும் அதை குறித்து நீ மீடியாவில் வெளியே பேசுறதும் இது வேறு சுயநலம் மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு கேவலமான அப்ரோச். இதையே தான் நாளைக்கு வந்து திமுக பண்ணுவார். நாளைக்கு திமுகவில் கூப்பிட்டு உடனே இவருக்கு ராஜ்யசபா கொடுத்துருவாங்களா? சரி, நாளைக்கு அவர் வந்து திமுக மறுபடியும் அண்ணா திமுக வந்தாருனா சார், அதாவது இது வந்து அண்ணா திமுகவுக்கு துரோகிகள் யார், நம்பிக்கைக்குரியவர்கள் யார் என்று கண்டுணரக்கூடிய ஒரு காலம். சரிங்களா? அப்போ இன்னைக்கு போகிறவங்க எல்லாரும், நீங்கள் போகிறதுங்கிறது உங்களோட இஷ்டம். ஆனால் போயிட்டு நீ அங்கே என்ன ரியாக்ட் பண்ணுறீங்க, என்ன பேசுகிறீங்க, அது ரொம்ப முக்கியம். அப்போ ஒவ்வொருத்தரும் போகிறவங்க எல்லாரும் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைக்காக போகிறீங்க. தனிப்பட்ட பிரச்சனைக்காக போயிட்டு அதை கட்சியோட பிரச்சனையாகவோ இல்லது ஒரு பெரிய இயக்கத்தோட பிரச்சனையாகவோ இல்லை உள்ளே இருக்கிறவர்களுடைய பிரச்சனையாகவோ நீங்கள் மாத்துறீங்கல்ல, இவர்கள் எல்லாருமே துரோகிகள் தான். அப்போ அந்த துரோகிகளை ஏன் உள்ளே திருப்பி அனுமதிப்பாங்க? இது வந்து நீங்கள் ஒரு ஃப்ளூக்ல ஒரு இதில் கேட்குறீங்க, ஒரு ப்ராபபிலிட்டியில் சேர்த்துக்கவே கூடாது மேடம். திரும்ப நீங்கள் சேர்த்துக்கவே கூடாது. பிஜேபிலேருந்து திரும்ப வந்தார், சேர்த்துக்கிட்டீங்க. இப்போ நாளைக்கு இன்னைக்கு திமுக போகிறாரு, நாளைக்கும் சேர்த்துக்க மாட்டாங்க. அது வர்றப்ப நம்ம பார்க்கலாம் சார். வர்றப்ப அப்படி நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வர்றப்ப அப்படி நடக்குமான்றத பார்க்கலாம். நேற்று திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த எலக்டோரல் ரோல்ஸில் இருக்குல்ல பேர், அதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக நீங்கள் வந்து கவனிக்கணும் அப்படின்னு வந்து திமுக தலைவர் சொல்லியிருக்காரு. இதை வந்து இந்த விஷயத்தை குறிப்பாக ராகுல் காந்தி சொன்ன அந்த குற்றச்சாட்டை வந்து ஏடிஎம்கே பெருசாக ரியாக்ட் பண்ண மாதிரியே தெரியல சார். இது நீங்கள் வந்து என்னென்னா, இது வந்து ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டு. அது குற்றச்சாட்டு மட்டும் கிடையாது, அது அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பீகாரில் அந்த எஸ்ஐஆர் மாற்றினதை அங்கே யோகேந்திர யாதவ்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிஸ்ட், அவர் வந்து கோர்ட்லேயே உச்சநீதிமன்றத்தில் நேற்று நிரூபணம் பண்ணியிருக்காரு சொல்லிச்சுக்கோங்க. இது வந்து எல்லாருமே இதை புரிஞ்சுக்கணும். இது வந்து வெறும் அரசியல் கட்சிகளோட பிரச்சனை மட்டும் கிடையாது. இது ஒரு காங்கிரஸோட பிரச்சனை, இல்லை ஒரு மம்தா பானர்ஜி கட்சியோட திரிணாமுல் காங்கிரஸோட பிரச்சனை, அப்படிலாம் இது கிடையவே கிடையாது. இது ஒட்டுமொத்த ஒவ்வொரு ஓட்டு போடுகின்ற இந்தியனுடைய பிரச்சனை. சரிங்களா? இப்போ அது குறிப்பாக வந்து இப்போ பெண்கள் அப்படின்னா, பெண்களுக்கு இந்த இந்திய நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பெரிய மதிப்பே என்னது? இந்த ஓட்டுரிமை தான். ஒரு பட்டியலினத்தவங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கௌரவம் என்னது? இந்த ஓட்டுரிமை தான். அப்போ என்னுடைய ஓட்டுரிமை பாதிக்கப்படும் போது குரல் கொடுக்க வேண்டியது எல்லாத்துக்குமான கடமை தான். டிஎம்கே நீங்கள் இதில் என்ன பண்ணிடுச்சுன்னு சொல்லுங்க. டிஎம்கே இப்போ எஸ்ஐஆர் அவங்க வந்து யோகேந்திர யாதவ்லாம் போய் அவங்க பீகாருக்காக பேசுகிற மாதிரி டிஎம்கேல எத்தனை வில்சன் என்ன பேசிட்டாரு? வில்சன் எம்பி என்ன பேசிட்டாரு? இப்போ நீங்கள் ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை போட்டீங்க, இங்கே பேசுனீங்க, உங்கள் கூட்டம் நடந்துச்சு, அதனால் பேசுனீங்க, அவ்வளோதான் இல்லையா? இப்போ நாளைக்கு வந்து காங்கிரஸ் இதற்கு நாளைக்கோ இன்றைக்கோ அவங்க வந்து இன்றைக்கின்னு நினைக்கிறேன், இன்றைக்கி வந்து அவர்கள் இதற்காக ஒரு மெழுகுபத்தி ஏந்தி தமிழ்நாடு முழுக்க ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. அதில் போய் டிஎம்கே பார்ட்டிசிபேட் பண்ணுதா? இல்லை. அப்போ டிஎம்கேவா அது என்ன பார்க்குது அப்படின்னு சொன்னால் அது ராகுல் காந்தியோட பிரச்சனை அப்படி தான் பார்க்குது. ஆனால் அதிமுக ஒரு ஜனநாயக அமைப்பில் நம்பிக்கை இருக்க ஒரு கட்சியா இதை வந்து தேவைப்படுகின்ற இடத்தில் மிக நிச்சயமாக அதை எதிர்க்கும். சரிங்களா? இப்போது அதை விட நாங்கள் வந்து எங்களுடைய பூத் கமிட்டியில் ஆல்ரெடி எல்லாமே செக் பண்ணியாச்சு, மக்கள்கிட்ட போய் பார்த்தாச்சு. எந்த ஏரியாவில் இன்றைக்கி கேட்டாலும் எங்கள் ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் ஒவ்வொரு பூத் கமிட்டி
மெம்பர்ஸ்க்கும் அந்த 9 பேர்த்துக்குமே எங்கள் தெருவில் எத்தனை ஓட்டு, யார் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மனப்பாடமாக தெரியும். ஓகே ஸோ அப்போ அந்த வகையில் இது வந்து இந்த ஓட்டு திருட்டு அப்படிங்கிறது இது பாஜகவோட வெற்றியா இல்லை காங்கிரஸோட பிரச்சனையா கிடையாது. இது ஒட்டு மொத்தமாக ஜனநாயகத்தை நம்புகின்ற எல்லோருக்குமான ஒரு பிரச்சனை. நீங்கள் என்னை கேள்வி கேட்பதும் நான் உங்களை பதில் சொல்லுவதும் கூட இந்த ஜனநாயகம் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு அடிப்படையில் தான் நீங்கள் ப்ரெஸ்ஸாக கேள்வி கேட்குறீங்க, நான் ஒரு கட்சியின் சார்பாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அப்படிங்கும்போது இது எல்லாமே இந்த ஜனநாயகம்ங்கிற அமைப்புக்குள்ளே வர்றதுனால இதெல்லாமே வந்து உங்களுக்கு சரியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமான கடமை இது. நீங்கள் இந்த ஓட்டு அப்படிங்கிறது, இந்த ஓட்டு திருட்டு தேர்தல் ஆணையம் செய்திருக்கின்ற இந்த மிகப்பெரிய தில்லுமுல்லை கேள்வி கேட்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோடைய தலையாய கடமை. இந்த ஓட்டு இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாரும் இங்கே கௌரவமாக இருக்கோம், அதையும் தெரிஞ்சுக்கணும். தேர்தல் ஆணையம் பாஜகவோட ஒரு ஹேண்ட் இன் க்ளோவாக செயல்படுதுன்றது தான் ராகுல் காந்தி சொல்கிறாரு. எங்கே நம்ம வந்து நாளைக்கு எலெக்ஷன் கமிஷனை கேள்வி கேட்டாலோ அது நமக்கு ஒரு தலைவலியை உண்டாக்கிறோன்றது ஏடிஎம்கே நினைக்குதா, அதை வந்து திமுககாரங்க விமர்சிக்கிறாங்க. இதை வந்து கேள்வி கேட்டாலே நாளைக்கு அவங்களோட பாஸ், அதாவது உங்களுக்கு தெரியும், அதை நான் சொல்லலை, திமுககாரங்க சொல்கிறாங்க. இதனால தான் உங்களோட வாய்ஸ் பெருசாக வந்து எடுபடலைன்றது தான் அவங்களோட விமர்சனம். இல்லை அதாவது திமுக வந்து அதிமுகவை எங்கெங்கெல்லாம் பாலிடிக்ஸ் பண்ண முடியும்னு பார்க்குது. இது நாளைக்கு இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகும் போது அதிமுக ஒரு மிகப்பெரிய ஜனநாயக சக்தியாக அது வந்து பேச வேண்டிய இடத்துல பேசும். எங்களோட வேலை வந்து இந்த திமுககாரங்க அறிவில்லாமல் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லி கொண்டு இருப்பது கிடையாது. இப்போது நீங்கள் ஸ்டாலினோ இல்லை உங்களுடைய துணை முதல்வர், நம்மளுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினோ வாட் இஸ் எஸ்ஐஆர் சார், அந்த பீகாரில் எல்லாரும் எஸ்ஐஆர்னு பேசிகிட்டு இருக்காங்களே சார், அது என்ன ப்ராப்ளம்னு கேட்டால் அந்த எஸ்ஸுக்கும் பதில் தெரியாது, ஐயுக்கும் பதில் தெரியாது, ஆருக்கும் பதில் தெரியாது. சரிங்களா? அப்படி வந்து ஒரு ரொம்ப அறிவான ஒரு ஆளை வச்சுக்கிட்டு திமுககாரங்க அதிமுக எதுக்கு எடுத்தாலும் அதிமுக அதை பற்றி பேசுமா? இது அதிமுக தேவைப்படுகின்ற இடத்துல பேசும். சரி, இப்போ 40 எம்பிஸ் வச்சுருக்காங்கல்ல இந்த இந்தியா கூட்டணி ஆட்கள், அதில் திமுக காரர்கள் எத்தனை பேர் சட்டமன்றம் இது நாடாளுமன்றத்தில் இதை பற்றி பெருசாக பேசுகிறாங்க. அது இந்திரா காந்தி அவங்க பிரியங்கா காந்தி போராடிட்டு இருக்காங்க, பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். இவங்க சத்தமாக குரல் கூட போடலை. சில இடங்களில் கனிமொழி பிரதான கட்சி உடனே இப்படி வந்துருங்க, உடனே காங்கிரஸ் ஒரு பிரதான கட்சி, அதனால நாங்கள் பிரியங்கா காந்தி முதுகு பின்னாடி போய் ஒளிந்து கொண்டோம். காங்கிரஸ் ஒரு பிரதான கட்சி, அதனால் ராகுல் காந்தி முதுகுக்கு பின்னாடி நாங்கள் ஒளிந்து கொடுப்போம். நாங்கள் எங்கள் எஜமானர்களை எதிர்த்து போராட மாட்டோம். சார், உண்மையில் நீங்கள் வந்து நாங்களாவது நேரடியாக பாஜகவோட தேர்தல் கூட்டணின்னு ஒன்று வச்சுருக்கோம். மற்ற எல்லா வேலைகள்லையும் கூட்டணியில் இருக்கிறது உங்களுடைய திமுக தான். கள்ள கூட்டணி, திருட்டு கூட்டணி, அந்த திருட்டு ஓட்டு மாதிரி இவங்க திருட்டு கூட்டணி. இந்த திருட்டு கூட்டணி கேட்கறதுக்கு உங்களுக்கு கேள்வி இல்லை. நாங்களா ராஜ்நாத் சிங்கை கூட்டிகிட்டு வந்து இங்கே அம்மாவோட ஃபோட்டோவை ராஜ்நாத் சிங்கை கூட்டிகிட்டு வந்தா திறந்தோம்? கூட்டணியில் இருந்த போதும் என்ன கட்சி நிகழ்ச்சி சார்? எதுக்கெடுத்தாலும் இப்படி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இப்படி கேட்டோம்னா அது கட்சி நிகழ்ச்சி. அவங்க நீங்கள் இப்படிலாம் இந்த உங்களை மாதிரி ஜாலரா போடுற பத்திரிகையாளர்கள் நீங்கள்லாம் தான் சொன்னீங்க இது கட்சி நிகழ்ச்சின்னு. அவங்க போயிட்டு அவர் எழுதுறாரு ராஜ்நாத் சிங் வந்து இதெல்லாம் மத்திய அரசு ஆர்கனைஸ் பண்ணல, அவங்களே தான் ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்கன்னு. அப்போ நீங்கள் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தேவைன்னா ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டுப்பீங்க, அவர் வெங்கையா நாயுடை கூப்பிட்டுப்பீங்க, மோடியை கூப்பிட்டுக்குப்பீங்க, எங்கள் விளையாட்டை வந்து திறந்து வைங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவைன்னா கருப்பு கொடியை பிடிப்பீங்க, உங்களுக்கு தேவைன்னா வெள்ளை கொடியை பிடிப்பீங்க. எல்லா கேவலமான வேலையை செஞ்சுக்கிட்டு எங்கேயாவது மாட்டிக்கிட்டேன்னா அங்கே வந்து அதிமுகன்ட்டு போயிடுவீங்க. அப்போ உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கான ஒரு திமுகங்கிற அந்த கட்சி ஒரு கேவலமான விஷயத்தில் மாட்டிக்கொண்டுச்சுன்னா, இல்லாட்ட எங்கேயாவது பதில் சொல்ல முடியலன்னா அதுக்கான ஒரு எஸ்கேபிசம் தான் என்னென்னா அதிமுக. நீங்கள் இந்த ஓட்டு திருட்டு சத்தமாக சொல்ல, ஸ்டாலின் அவர்கள் சத்தமாக சொல்லுங்கள். ஓட்டு திருட்டு பாஜக இவ்வளோ பேசுகிறீங்களே சார். ஜவஹர் நேசன் ஒருத்தர், பேராசிரியர் ஜவஹர் நேசன் 2 நாளாக கத்திக்கிட்டு இருக்கார். என்ன தெரியுமா? இந்த திமுக அரசு பாஜக அரசாங்கத்தின் கல்விக் கொள்கையை அப்படியே எடுத்து எழுதி மாநில கல்விக் கொள்கைன்னு வெளியே விட்டுருக்குது அப்படின்னு 2 நாளாக பேசிகிட்டு இருக்காரு. எந்த பிரஸாவது பேசுனீங்களா? எந்த மீடியாவாவது பேசுனீங்களா? தைரியம் இருக்கா? பாஜகவின் கல்விக் கொள்கையை அப்பட்டமாக காப்பி அடித்து செயல்படுத்துகின்ற ஸ்டாலினுக்கு பாஜக கல்வி கொள்கையில இருமொழி கொள்கை இருந்துச்சு. அதுக்கு அந்த ஸ்டாலினுக்கு இருமொழி கொள்கைன்னா என்ன நம்ம கேளுங்க ஃபர்ஸ்ட்டு. அவர் தெளிவாக பதில் சொல்கிறாரான்னு பார்ப்போம், அது செகண்டரி. இந்த இருமொழி கொள்கைங்கிறது ஸ்டாலின் அவர்களோட நிலைப்பாடா?
அது தமிழ்நாடு காலங்காலமாக கொண்டு வந்த நிலைப்பாடு. அதனால் நீங்கள் வந்து இருமொழி கொள்கைக்கெல்லாம் ஸ்டாலின் பேரில் அடிக்காதீங்க, எழுதாதீங்க. மீடியா இப்போ புதுசாக வந்துட்டு நீங்கள் இருமொழி கொள்கையை ஸ்டாலினோட பேரில் எழுதாதீங்க. பாஜக அரசாங்கத்தோடு அதிமுக கூட்டணியில் இருந்த போதும் மும்மொழி கொள்கைக்காக அவர்கள் பேசிய போது தமிழ்நாடு இருமொழி கொள்கையில் உறுதியாக இருக்கும்னு ஜீவோ போட்டது அதிமுக அரசு. அதனால் எங்களுக்கு இருக்கின்ற ஒரு உறுதியும் ஒரு விஷயம் சார்ந்து இருக்கின்ற தெளிவும் திமுகவில் எப்போதும் யாருக்கும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. அதிமுகவோட தேர்தல் பிரச்சாரம் எப்படி போயிட்டு இருக்கு? தேர்தல் பிரச்சாரம் நீங்க எல்லாருமே பாக்குறீங்கல்ல, பார்த்துக்கிட்டே எல்லாரும் வாய மூடிட்டு தானே இருக்கீங்க. அதெல்லாம் ஓகே தான் மேடம். இது வந்து தேர்தலுக்கு வெற்றியா அமையுமா, எந்த வகையில இருக்கும் சார்? வெயிட் அண்ட் see. நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்த மீடியாவும், தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மீடியாவும் எங்களுக்கு எதிராக வேலைகளை பார்க்கிறீர்கள். எங்களுடைய செய்திகளை நீங்கள், எங்களுடைய பொதுச் செயலாளருடைய பயணங்களின் செய்திகளை கூட போடுவதற்கு திராணி இல்லாதவர்களாக, தெம்பற்றவர்களாக இந்த மீடியா இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் மக்களிடத்தில் நாங்கள் சென்று சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். நாங்கள் இங்க இருக்க மீடியாவை நம்புறதை விட மக்களை நம்புறோம் சார். மக்கள் எங்களை காப்பாற்றுவாங்க, சரிங்களா? ஏன்னா மக்களுக்கு அதிமுக மாதிரி மக்களுக்காக செயல்படுகின்ற ஒரு கட்சியும் இயக்கமும் ஆட்சியும் தேவைப்படுகின்றது. மக்கள் அனுபவிக்கின்ற பல சட்டத்திட்டங்களும் பல நல விஷயங்களும் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸும் அதிமுக கொண்டு வந்தது அப்படிங்கிற ஒற்றை காரணத்தினால் மக்கள் எப்போதும், குறிப்பாக விளிம்பு நிலை ஏழை மக்கள், பெண்கள் எப்போதும், பட்டியலினத்தவர்கள் எப்போதும் அதிமுகவை நம்புவார்கள். எங்களுடைய கட்சி அடுத்த முறை ஆட்சி அமைக்கும், அதிமுக ஆட்சி அமைக்கும். அப்போ திரும்ப உட்காந்து நீங்கள் வந்து அப்போ அனலைஸ் பண்ணுங்கள். மீடியாலாம் இவ்வளோ தூரம் இருட்டடிப்பு செஞ்சும் எப்படா அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்றத அன்னைக்கு உட்காந்து பேசுவோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் மேடம். நன்றி.